வயசான முதியவருங்க. அவருடைய செல்ஃபோன கொண்டு போயி ஒரு மொபைல் ஷாப்ல இருக்கக்கூடிய டெக்னீஷியன் கிட்ட, அவருடைய மொபைல் ஃபோன் எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி கையில குடுக்குறாரு. அந்த டெக்னீஷியனும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லங்கய்யா உங்க மொபைல் ஃபோன் நல்ல பக்காவான கண்டிஷன்ல இருக்கு. ஸ்பீக்கர் நல்லா இருக்கு. மைக் நல்லா இருக்கு. அப்படி எந்த ப்ராப்ளமுமே இல்லன்னு சொல்லி கையில குடுக்குறாரு. அத கேட்டதுமே அப்படியே உடைஞ்சு போய் அவர் கண்ல இருந்து தண்ணீர் வருது. அவர் வந்து உடனே அந்த தம்பிகிட்ட சொல்றாரு, "தம்பி ஃபோன் நல்லா இருக்கா? அப்போ ஏன் நான் பெத்த பிள்ளைங்க வந்து என்கிட்ட பேசல?" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாருங்க அந்த இடத்துல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நம்ம பெத்த தாய், தகப்பன் நமக்காக அவங்களுடைய லைஃப் டைமையே நமக்காக தியாகம் பண்ணியிருக்காங்கங்க. அவங்க அவங்களுடைய சந்தோஷம் நம்ம பேசுறதுல தாங்க இருக்கு. நம்ம சின்ன வயசுல நம்ம பிள்ளையா இருக்கும்போது நம்ம பேச மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏங்குன அந்த அந்த பெற்றோர்கள், இன்னைக்கு அவங்க வயசான காலத்துல நம்மகிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துடாதா? ஒரு 5 நிமிஷம் பேசிற மாட்டோமா? ஏன் அவங்க நம்மகிட்ட வந்து ரொம்ப பெருசா எதுவுமே எதிர்பார்த்தது இல்லையே. எனக்கு வந்து காரு, பங்களா வேணும். எனக்கு வந்து அ பெரிய சொத்து வேணும், ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படிலாம் எதுவும் கேட்க போறது இல்லையே. அவங்க என்ன கேட்டுற போறாங்க? நம்ம ஃபோன் பண்ணி பேசுறனால, "என்னய்யா நல்லா இருக்கியாயா? சாப்பிட்டியாயா? உடம்பு நல்லா இருக்காயா?" இதுதானங்க கேட்க போறாங்க. வேற நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்துற போறாங்க? இல்ல நம்ம வந்து இன்னைக்கு நான் பிஸியா இருக்கேன், ஆஃபீஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு நம்ம ஓடுறோமே எல்லாத்துக்காகவும். ஏன் நான் என்ன கேட்கிறேன், நம்ம பெற்றோர்களோட அது எல்லாமே வசதியா போயிடுச்சு. அப்படியே இருந்துட்டு போட்டும் பரவால்ல. ஒரு நாளைக்கு ஒரு 5 மினிட்ஸ் அவங்களுக்காக இல்ல அவங்க பேசுனாலும் நமக்கு என்ன ஆயிட போகுதுங்க? ஸோ தயவு செஞ்சு இது நம்ம எல்லாருக்குமே ரிலேட் ஆகும். நான் நான் இத கேட்டதுமே எனக்கு ஒரு ஃபீல் கண்டிப்பா இருந்துச்சு. நான் அ ஐ நோ நான் வந்து இம்மீடியட்டாவே எங்க அம்மா, அப்பாவுக்கு எப்பவுமே நான் பேசி கேட்டுக்கிறது தான். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கும் ரிலேட் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, அவங்க கிட்ட போய் பேசுங்க. மனச விட்டு பேசுங்க. அதில தாங்க சந்தோஷம். வேற எதுவுமே கிடையாதுங்க. இந்த லைஃப்ல நமக்கு வேற என்ன கிடைச்சாலும், நம்ம பெற்றவங்கள் தாங்க நமக்கு சந்தோஷம்.